நகரில் இருந்து வருகை தந்த திரு ஜெயக்குமார் அவர்கள் ஒரு பழைய பாடல் ஒன்றை நமக்காக பிறந்தது எனக்காக ஓடும் கனிகளும் எதற்காக பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலர்கள் மலர்வதும் எனக்காக அன்னை மடியை விரித்தாள் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக உலகம் பிறந்தது எதற்காக, அது தனக்காக என்று இந்த சில நிமிடங்களை தன்னுடைய மேடையாக மாற்றிக்கொண்டு கடந்த காலத்துக்கு எம்மை கொண்டு சென்ற அவருடைய இசை எவ்வாறு இருந்தது? நல்லா இருந்தது. ஓகே, அவருக்கான ஒரு சிறிய கௌரவத்தை வழங்குவதற்காக அன்போடு அழைக்கின்றோம் எஸ்டிஎஸ் தொலைக்காட்சியின் நிறுவனர் திரு தேவராசா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள் ஐயா. அதை விட சின்ன ஒரு வாழ்த்து கொண்டு சிறிய அன்பளிப்பொண்டு தேவலண்ணாக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்த மிக்க மிக்க நன்றி. இன்னும் பல 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 முன்னேற்றங்கள் வரணும் என்று வாழ்த்தி சொல்றேன். நல்லது. இவர் கலைமேல் மிக ஆர்வம் உள்ளவர். உள்ளதுகள் என்பது திறமைகள் என்பது வெளிவரும் அந்த வகையிலே கடந்த அகரம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டார். அந்த அகர நிகழ்ச்சியில் சிறப்பாக பாடியிருந்தார். அதன் பின் கதைக்கும் போது கூறியிருந்தார், கதைக்கும் போது நிச்சயமாக எனக்கு தகவல் தாருங்கள், நான் இணைந்து கொள்ளுகின்றேன் என்று. இந்த களம் கூட அவரை நீங்கள் ஒரு முறை வாழ்த்தி இன்னும் பல மேடைகளை அலங்கரிப்பதற்கு ஒரு நல்ல மேடையாக அமைகின்றது. நன்றி.
அடுத்தபடியாக இந்த மேடையில் ஒரு வாழ்த்துரை வழங்குவதற்காக வர இருக்கின்றார். இவரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் எங்கு தொடங்கி எங்கு முடிப்பது என்று தெரியாது, அவ்வளவு பெரிய திறமைகளை தனக்குள் வைத்திருப்பவர், மிகப்பெரிய தொழில் அதிபர். அதே நேரத்தில் டோட்முண்டில் தமிழர் அரங்கம் என்கின்ற ஒரு மாபெரும் சாதனையை செய்து அதன் மூலமாக இந்த டோட்முண்டின் மறைக்க முடியாத ஒரு மாபெரும் புள்ளியாக மாறி இருக்கின்றவர். அது மட்டுமில்லாமல் பன்னாட்டு எழுத்தாளர் ஒன்றியத்தின் தலைவராக வீற்றிருக்கின்றவர். அது மட்டுமில்லாமல் ஜெர்மன் மொழி, தமிழ் மொழி என்று ஆசிரியராக இந்த ஜெர்மன் டோட்முண்ட் நகரத்துக்கே மிக பெரும் மாபெரும் புள்ளியாக வீற்றிருக்கின்ற திரு சபேசன் அவர்களை அன்போடு உங்கள் பலத்த கரகோஷ மத்தியில் இந்த மேடைக்கு அழைக்கின்றேன். வாருங்கள். அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் ஒன்றும் தொழிலதிபர் கிடையாது, சிறு தொழிலாளி, சிறு வியாபாரி என்று சொல்லலாம். தொழிலதிபர் என்பது ஒரு பெரிய வசனம், அதெல்லாம் சொல்லி கூப்பிடாதீங்க. எஸ்டிஎஸ் தொலைக்காட்சி 10வது ஆண்டு விழா, அவர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மிக நீண்ட காலமாக திரு தேவராச ஆனன் அவர்களை நான் அறிவேன். ஒரு கவிஞராக, இசையமைப்பாளராக, பல்வேறு துறை கலைஞராக நான் அவரை அறிவேன். எஸ்டிஎஸ் தொலைக்காட்சியிலும் என்னை பேட்டி எடுத்திருக்கிறார்கள், எங்களுடைய நிகழ்வுகளை அதிலே கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த வகையில் அவருக்கு நானும் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது ஒரு 10வது ஆண்டு விழாவை நடத்தி இங்கே ஒரு நிறைய பேருக்கு இந்த மண்ணிலே பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு விருது வழங்குகின்ற இந்த சிறப்பான செயலை செய்வதற்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மிகவும், நான் இங்கே வருகின்ற பொழுதே கவனித்தேன், இந்த நிகழ்வு மிகவும் ஒழுங்கான முறையில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. நான் வந்து இருந்தவுடன் ஒருவர் வந்து சிற்றுண்டியை தந்தார். அப்படி மிக அழகான முறையிலே இந்த விழா செயற்படுகிறது. அந்த பிள்ளைகள், அவர்களை முதலில் பாராட்ட வேண்டும். உண்மையிலேயே இந்த பொதுவேலை செய்பவர்களுடைய எல்லோருடைய பிள்ளைகளும் அப்படி இருப்பதில் அது ஒரு பெரிய குறை. நாங்கள் அப்பா தமிழை வளர்த்தா பிள்ளை டச் தான் கதைக்கும், பிள்ளை இன்னொரு பாதையில தான் போகும். அதான் பொதுவா நடக்கும். அப்ப அது பெரிய சிக்கலா இருக்கும் நிறைய இடங்கள்ல, நிறைய குடும்பங்கள் அப்படித்தான். ஆனால் அப்படி இல்லாமல் இந்த எஸ்டிஎஸ் தொலைக்காட்சியை அவருடைய பிள்ளைகளும் இணைந்து நடத்துகிறார்கள் என்பது, அதிலே அவர் திரு தேவராச ஆனன் அவர்கள் உண்மையிலேயே பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். அந்த பிள்ளைகளுக்கும் நான் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் நீண்ட காலமாக இதை ஏற்கனவே சொன்னது மாதிரி தமிழீழம் இசைக்குழுவிலே ஆரம்பித்து ஒரு நீண்ட இசை பாரம்பரியத்தை கொண்டவர். இதிலே பேசப்பட்டது போல் இந்த ஏஐ என்பது வந்திருக்கிறது, அது ஒரு வகையில் நல்லதுதான். இன்றைக்கு நிறைய விடயங்களை எழுத முடிகிறது, நிறைய எழுத்து பிழைகள் இல்லாமல் போய்விட்டது. ஆனால் என்னவென்று சொன்னால் இசைக்கலைஞர்களுக்கு அது ஒரு போட்டி தான். இசைக்கலைஞர் செய்வதில், இசையில துறையிலே இருப்பவர்களுக்கு அது ஒரு போட்டி, மிகப்பெரிய போட்டி தான். இசைக்கலைஞர்கள் இன்னும் தங்களை மேம்படுத்தி கொண்டு இந்த ஏஐயோடு போட்டி போடுவதற்கு அவர்கள் தயாராக, அதை புறக்கணியுங்கள் என்று சொன்னால் நாங்கள் புறக்கணிக்க முடியாத சூழ்நிலையை தான் இருக்கிறோம். எல்லோரும் அதை பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறோம். பயன்படுத்துவது நல்லது. புதிய தொழில்நுட்பங்களை நாங்கள் எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், புறந்தள்ளக்கூடாது. நாங்கள் அதை ஒரு முறையும் அப்படித்தான். ஒரு பிளாக் வரைக்கு அதை குறைவாக பார்த்தார்கள், பேஸ்புக் வரைக்கு அதை குறைவாக பார்த்தார்கள், இன்ஸ்டா, டிக்டாக் வரைக்கு அதை குறைவாக பார்ப்பது. இப்படி புதிய தொழில்நுட்பங்களை நாங்கள் புறந்தள்ளிக் கொண்டே வர முடியாது. அந்த வகையில் அவைகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு போட்டி போட்டு அல்லது அவைகளோடு இணைந்து நடக்க பழகி கொண்டோம் என்றால் நாங்கள் இன்னும் பல சாதனைகளை புரியலாம். உங்களுக்கு எல்லோருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். அதேவேளை திரு முல்லைமோகன் அவர்களை நான் இங்கே நிறைவு கூறுகிறேன். இந்த நிகழ்வு என்பது நாம் நிகழ்ச்சி நிரலை வாசிக்கின்ற பொழுது பல்வேறு வகையிலே பல்வேறு சிறப்புகளை எங்களோடு இருந்த யாரையும் மறக்க முடியாது என்ற, அதுவும் குறிப்பாக திரு முல்லைமோகன் அவர்களை யாரும் மறந்துவிட முடியாது. அதுவும் தேவராச ஒரு நிகழ்வு செய்கிறார் என்று சொன்னால் அதிலே இணைந்து நிற்பவர் அவர், எப்பொழுதும் அவர் நிற்பார். அவர் இல்லாமல் தேவராச ஆனன் ஒரு நிகழ்வு செய்ததில்லை. அந்த நினைவையும் இங்கே அவர் சேர்த்திருப்பது என்பது மிகவும் வரவேற்கத்தக்கது, போற்றத்தக்கது. அனைவருக்கும் அவருக்கு குறிப்பாக என்னுடைய வாழ்த்துக்கள். அவருடைய குடும்பம், இந்த எஸ்டிஎஸ் தொலைக்காட்சி மேலும் மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செயற்கை நுண்ணறிவோடு நாம் இணைந்து பயணிக்க வேண்டும் என்பதை போன்று அவருடைய வாழ்த்துரை எஸ்டிஎஸ் தொலைக்காட்சியினுடைய வாழ்த்தோடு இணைந்து கொண்டது. தொடர்ந்து நாம் இன்னும் ஒரு வாழ்த்துக்கள் செல்ல இருக்கின்றோம். டோட்முண்ட் நகரத்திலே ஒரு பல்பொருள் அங்காடியினுடைய உரிமையாளர் திரு தவம் அவர்களை ஒரு வாழ்த்து செய்தி கூறுமாறு அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். எஸ்டிஎஸ் தொலைக்காட்சியினுடைய 10வது ஆண்டு விழாவிலே நாம் இணைந்து சங்கமித்துக் கொண்டிருக்கின்றோம். அவர்கள் இந்த 10வது ஆண்டு நினைவு விழா கொண்டாடுறதுக்காக இந்த நிகழ்வுல கஷ்டப்பட்டிருப்பார். எல்லாமே என்னடா தெரியும், ஏன்னா நாங்களும் நிகழ்ச்சிகள் நடத்தி இருக்கிறபடினாலும் தெரியும். அதனால அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த 10 வருஷத்தை கொண்டு போனதுக்கு, அதோட எங்களுக்கும் இந்த
எங்களோட நாட்டுக்கு சில இதுகள் செய்யறதுக்காக இசை சுவட்டுக்கும் அவர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். அதுக்கும் நன்றி. அதோட எங்களுடைய வாழ்த்துக்களையும் இனிய வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள வாசி அவர்களையும் வர சொல்லி கேட்கிறார். நன்றி. தவம் திருமதி வாசுகி அவர்கள் தவம் அவர்கள் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே அமைதியாக இருக்கின்றார். ஆனால் இவரிடம் பல ஆளுமை உள்ளது என்பதை நான் எங்கு கண்டேன் என்றால் திரு பாக்கியநாதன் அவர்களின் ஊக்குவிப்பில் நினைக்கின்றேன். இன்னும் ஊக்குவிப்பில் அன்பில் இருந்து கடவுளுக்கு என்ற ஒரு தொடர், இவ்வளவு திறமை இருக்கின்றதா இவரிடம் என்பதை அறிய வைத்த ஒரு நிகழ்வு. தவம் எப்பொழுதும் என்னை கண்டால் இசை பற்றியும் அவருடைய பிள்ளைகளின் வரலாறு பற்றியும் அவர்கள் கலைப்படைப்புகள் பற்றியும் கலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பற்றியும் உரையாடுவார். ஆனாலும் அவருடைய அந்த இசை அன்பிலிருந்து கடவுளுக்கு என்ற தொடரின் மூலம் அவரிடம் இருக்கின்ற ஆளுமையை நான் அறிந்து கொண்டேன். மற்றும்படி சொல்ல போனால் பொது விஷயங்கள் என்று சொன்னால் தாம் ஓடி எல்லாம் செய்யும். அவருக்கு துணையாக அவருடைய பாரியார் இவருக்கு துணையாகவும் இவர் பாரியாருக்கு துணையாகவும் உண்மையிலேயே பல பொது சேவைகளை செய்கின்றார்கள். அதற்கு நான் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, கடந்த 2 மாதங்களுக்கு முன் எனது பாலிய நண்பனுடன் டென்மார்க்கில் வாழ்க்கையின் இறுதி காலத்தை தொட்டிருந்தார், கிரேப்ஸ் என்ற வருத்தத்தால். அதற்கான சில தகவலை கேட்டு அவருடைய மனைவி என்னை கேட்டிருந்த பொழுது நான் வாசி அவர்களை அணுகினேன். உண்மையிலே ஒரு மருத்துவர் தனது சேவையோடு சேர்ந்து நான் கொடுத்த விடயங்களை அலசி ஆராய்ந்து மின்சன் யூனிவர்சிட்டி வரை உரையாடி எனக்கு பதில் தந்து அவருடைய குடும்பத்தில் நடப்பது போல அவர் செயல்பட்ட விதம் என்னை மிக பிரமிக்க வைத்தது. இது போன்றவர்களின் நல் சிந்தனையும் நல் உணர்வுகளும் தான் நாங்கள் வாழ்வதற்கான ஒரு தளமாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் மருத்துவர்களுடன் இணைந்து மிக சிறப்பான விடயங்களை நான் நினைக்கிறேன் அண்ணளவாக 3 ஆண்டுகள் செய்து வருகின்றார்கள். இது தொடர்ந்து செய்யப்படுகின்றது. உண்மையிலே ஒரு சிறப்பான விடயம். இதுதான் நாங்கள் கூறுகின்றோம். இந்த மேடையில் நீங்கள் காண்பவர்கள் எல்லாம் ஒவ்வொரு வித்தியாசமான கலையும் ஒவ்வொரு வித்தியாசமான துறையிலும் இருப்பவர்கள். இவர்கள் நாங்கள் எல்லாம் இணைந்து நடக்கின்றோம். இந்த இணைவு என்பது டோட்மோனில் மிக முக்கியமானதாக இப்பொழுது படர்ந்து வருகின்றது. அதற்கு சிறப்பு. அந்த வகையிலே திருமதி வாசுகி அவர்களின் ஒரு சிறு கருத்து. 10 வருஷமாக இந்த செய்கிற இந்த மகா சேவை என்றுதான் சொல்லுவேன். என்ற எத்தனையோ பகுதிகளை உள்ளவர்களை நீங்கள் இந்த உங்களுடைய சேவைக்குள்ளாலே ஒருங்கிணைத்து மற்றவர்களுக்கு கொடுக்கின்றீர்கள். முக்கியமாக எங்களுடைய நாட்டில் நடக்கிறதுகளை உடனுக்குடன் மற்றவர்களுக்கு அறிய தருகின்றீர்கள். மருத்துவ இயலாளர்களை உங்களுக்குள்ள கூப்பிட்டு அவர்களுடைய ஆலோசனைகளை மற்றவர்களுக்கு வழங்குகின்றீர்கள். எங்களுடைய நாட்டுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய இதுகளையும் எங்களுக்காக நீங்கள் எவ்வளவோ இதுகளை செய்து தந்தனீங்க. அதுக்கு நாங்கள் நன்றியாக இருக்கிறோம். உங்களுடைய சேவை இன்னும் தொடர்ந்து எங்களுக்கு தேவை. நீங்கள் அதை செய்து கொண்டிருக்க உங்களுக்கு எல்லா விதமான இதுவும் கிடைக்க வாழ்த்துகிறேன். நன்றி. அடுத்தபடியாக இந்த மேடையில் இன்னும் ஒரு வாழ்த்து செய்தி வழங்குவதற்காக அன்போடு அழைக்கின்றோம். லிங்கம் என்றால் தானாக சுயமாக உருவானது. அன்போடு சுயமாக உருவாகிய சிவலிங்கம் சசிகுமார் அவர்களை அன்போடு இந்த மேடைக்கு அழைக்கின்றோம். வாருங்களை. அனைவருக்கும் வணக்கம். 10வது ஆண்டு STS தமிழ் தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி. STS தமிழ் தொலைக்காட்சி மென்மேலும் வளர எனது வாழ்த்துக்களும். ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்பு STS நிறுவனம் எங்கள் ஆலய குறிஞ்சிக்குமார் ஆலயத்துக்கு நேரடி ஒளிபரப்புகளை தந்திருக்கிறார்கள். முல்லை மோகன சிவலிங்கண்ண அவரோடு சேர்த்து தேவராசண்ண தந்ததுக்கு மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். தொடர்கிறது ஒரு பாடல். ஒரு சின்ன சிறியவள் அந்த பாடலை தர வருகின்றார். நடனம் பாடல் என்று பல்வகை திறமைகளை கொண்டவர். பெற்றோர்கள் மற்றும் சகோதரிகளோடு உடைய ஊக்கத்திலே இன்னும் வளர்ந்து கொண்டு இருப்பவள் செல்வி மீரா மணிவண்ணன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அவர் ஒரு பாடலுடன் இன்று இணைந்து கொள்கின்றார்.
விஜய் வர வேண்டும் என் தீபாவளி பண்டிகை என்றே வர வேண்டும் என் தீபாவளி பண்டிகை நாளை வருகிறது அது நானே நம்பணும் நாளைக்கு நான் ஜோஜா என்றே பூக்கணும் கொஞ்சம் மைனாக்கள் என்ன செய்தி சொல்கிறதோ தெரியவில்லை என்றால் வெளியிலே மழை இருப்பதால் அது ஒதுக்குப்புறமாகத்தான் சென்றிருக்கும் போல. ஆனால் சிறப்பாகவே பாடியிருந்தீர்கள். உங்களுக்கான கௌரவத்தை வழங்குவதற்கு திருமதி ஜெயக்குமார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்து இன்னொரு வாழ்த்து இந்த மேடையில் அரங்கேற இருக்கின்றது. தமிழ் டைம்ஸ் மூலமாக எங்கள் வீடுகளில் ஒவ்வொரு முறையும் வந்து பல அறிவு ஊட்டும் தகவல்களையும் பல கல்வி ஊட்டும் தகவல்களையும் அதே நேரத்தில் செய்திகளையும் வழங்கிக் கொண்டிருக்கின்ற திரு தவம் அவர்களை அன்போடு உங்கள் பல தகரகோசத்தின் மத்தியில் இந்த மேடைக்கு அழைக்கின்றேன். பாருங்கள் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இந்த 10வது ஆண்டு நிறைவு விழாவில் தேவராஜன் அவர்களை வாழ்த்துறதில் நானும் மகிழ்வடைகிறேன். அவர் 10 வருடங்கள் STS தொலைக்காட்சியினூடாக நிறைவு செய்து இந்த அரங்கில் நின்றாலும் அவரை ஒரு கலைஞனாக எனக்கு நீண்ட காலமாகவே தெரியும். நன்கு பரிச்சயமானவர். தொலைக்காட்சிக்கு முன்னரும் நாங்கள் பல ஊடகங்களிலும் நேரடி நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டிருக்கிறார். எங்களுக்கு பல்வேறு தகவல்களை வழங்கிய ஒரு கலைஞனாக இருந்திருக்கிறார்.
அந்த கலைஞனாக இருந்து கொண்டு தன்னுடைய திறமைகளுக்கு ஊடாக ஒரு தொலைக்காட்சி என்ற அடிப்படையிலே STS தொலைக்காட்சியையும் ஆரம்பித்த பொழுதும் சந்திக்கிற பொழுது சொன்னார், நாங்கள் இப்படி ஒரு தொலைக்காட்சி ஒன்று செய்கிற ஐடியாவில் இருக்கிறோம், உங்களோட ஒத்துழைப்புகளும் எங்களுக்கு தேவை, நாங்கள் இணைஞ்சு செய்வோம் என்று சொல்லி ஒரு எங்களையும் அன்போட இணைச்சு இந்த தொலைக்காட்சியை முன்னெடுக்க வேண்டும் என்ற விரும்பி எங்களையும் அணுகின ஒரு இயக்குநராகத்தான் திரு தேவராஜ் அவர்கள் இருக்கிறார். அவருடைய முயற்சி இன்று மட்டுமல்லாமல் இனிமேலும் தொடர்ந்து சிறப்புற நடைபெறுவதற்கு அவரை நான் வாழ்த்துகிறேன். இந்த சந்தர்ப்பத்தை தந்தமைக்காக நன்றி, வணக்கம். இப்போது தொடர்ச்சியாக பல வாழ்த்துக்களை பார்த்து விட்டோம், நடனத்தை பார்த்து விட்டோம். நீண்ட நேரமாக ஒரு பாடலுக்காக, அதுவும் ஆண் குரலில் ஒரு பாடலுக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். ஆண் குரல் மட்டுமல்ல, பெண் குரலும் கலந்து வர இருக்கின்ற அந்த பாடலை வழங்குவதற்காக வர இருக்கின்றார்கள் செல்வன் வித்தகன் சுதர்சன் அவர்களையும், அதே நேரத்தில் சிவானுஜா சுதர்சன் அவர்களையும் உங்கள் பலத்தகர ஓசத்தின் மத்தியில் இந்த மேடைக்கு அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள். சூடி பொன்மான் விழித்தேடி மேடை கட்டி மேளம் தட்டி பாடுதே மங்களம் நாடுதே சங்கமம். காதலென்று மேளம் தாளம், காதலென்று மேளம் தாளம், காலை வேளை பாடும் பூபாலம். பூமஞ்சம் முன்னே நீ என்னால் அருகேறுமோ, மேடை கட்டி மேளம் தட்டி பாடுவார் மங்களம் நாடுவார் சங்கமம்.
மலர் சூடி பொன்மான் விழி தேடி பாடம் தொட்டு ராகம் தொட்டு பாடுவான் மங்களம் நாடுவான் சங்கமம் நன்றி நன்றி. அருமையாக பாடியிருந்தார்கள். சிவானிகாவுக்கான கௌரவத்தை வழங்குவதற்கு செல்வி சாருகா சேதுகுமார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அருமையான பாடலை தந்த இருவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை வழங்கிக் கொள்கின்றோம். எஸ்டிஎஸ் தொலைக்காட்சியினுடைய 10வது ஆண்டு நிறைவு விழாவிலே நாம் கலந்து சங்கமித்துக் கொண்டிருக்கின்றோம். பல முறை ஒருவருடைய பெயர் மீண்டும் மீண்டுமாக அதாவது செவியறையிலே வந்து விழுந்தது. அதாவது பழையதை நாம் மீட்டி பார்க்கையிலே நிச்சயமாக அந்த வரலாற்றில் இடம்பெற்றவர்களுடைய அந்த புகழ் தொலைநோக்கியும் நீண்ட தூரமும் எப்பொழுதும் நம்மோடு இருக்கும் என்பதற்கு தொடர்கின்ற அடுத்த நினைவு பகிர்வுகள் நிச்சயமாக ஒரு சான்றாகும். அமரர் திரு முல்லை மோகன் வந்து எஸ்டிஎஸ் தொலைக்காட்சியினுடைய நீண்ட கால பயணத்திலே இணைந்து இருந்தவர் இன்றும் நம் நினைவுகளோடு இருக்கிறார் என்பதற்கு இது ஒரு பறைசாற்றாகவே இருக்கின்றது. தொடர்கிறது அமரர் திரு முல்லை மோகன் அவர்களுக்கான கௌரவம். அவருக்கான கௌரவத்தை பெற்றுக்கொள்ள முல்லை மோகன் அவர்களுடைய மகள் திருமதி நிருபா மயூரனை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த கௌரவத்தை வழங்குவதற்கு எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சியினுடைய இயக்குனர் திரு தேவராசா அவர்களையும் திரு மாவை தங்கராஜா அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். திரு மயூரன் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். STS Tamil Television Awards 2026 50 ஆண்டுகால கலைப்பயணம். சிம்ம குரலோன் ஊடக பிரியன், உள்ளங்களை கவரும் மாமனிதன், சிறப்பு பேச்சாளர், வானொலி மற்றும் பல்வேறு தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சி தொகுப்பாளர், STS தமிழ் தொலைக்காட்சியின் 9 ஆண்டுகால முதன்மை தொகுப்பாளர் மற்றும் இணைப்பாளர், பன்முக ஆளுமை கொண்ட அமரர் முல்லை மோகன் அவர்களை நினைவு கூர்ந்து அவருக்கு STS தமிழ் தொலைக்காட்சி நிறுவனம் தனது 10வது ஆண்டு விழாவில் மணிக்குரல் நாயகன் எனும் உயரிய பட்டத்தை வழங்கி கௌரவிப்பதில் பெருமிதம் கொள்கிறது. மணிக்குரல் நாயகன் என்ற விருதை வழங்கி STS தொலைக்காட்சி இந்த வேளையிலே வழங்கிக் கொள்கின்றது. அந்த கௌரவத்தை பெற்றுக் கொள்கின்றார் திருமதி நிருபா மயூரன் அவர்கள். எங்களோடு இணைந்து நின்றவர் மட்டுமல்ல, இந்த தொலைக்காட்சியின் ஒரு அடித்தூணாக நின்றவர். அமராக இருந்தாலும் அவருடைய நினைவுகள் எங்களோடு இருக்கின்றது. உண்மையிலேயே அவர் ஒரு கலை பொக்கிஷத்தை விட்டு சென்றிருக்கின்றார். நிருபா அவர்கள் ஒரு சிறந்த நடன இயக்குனர். அது மட்டுமல்லாமல் நடனத்தை பயிற்றுவிக்கின்ற ஆசிரியராகவும் இருக்கின்றார். தாயின் இழப்புக்கு பிறகும் தந்தையின் இழப்புக்கு பிறகும் அவரால் தொடர்ந்து அவர்கள் நினைவு, அவர்கள் எங்கு சென்றாலும் சிறு வயதிலிருந்து கூட்டிக் கொண்டு செல்வார்கள். அந்த வகையிலே அவர்களுடைய நினைவு தான் மேடைக்கு செல்லும் போது வருகின்றது என்ற அடிப்படையில் மேடைகளுக்கு செல்வதில்லை. அது மட்டுமில்லாமல் இந்த
சில விடயங்களை செய்வதற்கான தளங்கள் களங்கள் அது மட்டுமில்லாமல் அவர்களுக்கான நேரங்கள் என்பதும் போக வாழ்க்கையின் போகின்ற பாதைகளில் நாங்கள் அன்பு வைத்திருந்த பெற்றோர்கள் இல்லாத நேரத்தில் மன சஞ்சனங்கள் என்று சொல்லி மனிதர்களுக்கு பல விடயங்கள் இருக்கின்றது. அந்த வகையிலே அதனால் அவர் தொடர்ந்து பயணிக்கவில்லை. ஆனாலும் முல்லை மோகன் எங்களோடு இருக்கின்றார். நாங்கள் அவரோடு இணைந்திருக்கின்றோம். மாவை தங்கராஜன் அவர்கள் முல்லை மோகனோடு பல ஆண்டுகளாக தாயகத்தில் இருந்து பயணித்த ஒரு மனிதனாக இருக்கின்றார். நன்றி. இப்பொழுது தங்கராஜன் ஒரு சில கருத்தோடு முல்லை மோகனை பற்றி நாங்கள் முல்லைமோகன் ஆற்றிய தொண்டு ஒரு ஆளுமமுக்க ஒரு ஊடகவியலாளன், இலங்கையிலே மணிக்குரல் விளம்பரத்திலே ஒரு புகழ் போன ஒரு நபராக விளங்கி ஜெர்மனியிலையும் இங்கே எல்லா நிகழ்ச்சிகளிலும் அவர் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருந்திருக்கின்றார். அவர் ஒரு நல்ல நண்பனாக இருந்தாலும் கூட அவர் ஒரு ஆக்களோட பழகிறதுக்கு ஒரு அற்புதமான மனிதர், ஒரு உண்மையாக பேசுவார், பழகுவார், ஒரு இரக்கமுள்ளவராக இருந்தார். நானும் அவரோடு நல்லா பழகி இருந்தேன். ஆனால் அவர் காலப்போக்கிலே அவர் இங்கே தேவராஜா அவர்களுடன் சேர்ந்து இந்த எஸ்டிஎஸ் தொலைக்காட்சிக்கு பல நிகழ்வுகளை நுட்பமான முறையிலே தொகுத்து வழங்குவதிலே அவர் ஒரு நல்ல ஆற்றல் மிக்க ஒரு நண்பனாக இருந்தார் என்பதைத்தான் நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். நன்றி. தொடர்ந்து உங்களுடைய கலைப்பணம் தொடர்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்க வேண்டும். நிர்வாகர்கள் ஒரு சில வார்த்தை. வணக்கம். என் அப்பாவை நினைத்து இந்த விருது தந்ததுக்கு நன்றி. நன்றி. அப்பா எங்களோடு வாழ்கின்றார், உங்களோடு வாழ்கின்றார், எல்லோரோடும் வாழ்கின்றார். உண்மையிலே நன்றி. அனைவரின் சார்பில் முல்லை மோகன் அவர்களுக்கான இந்த கௌரவத்தை வழங்கியதில் நாங்கள் மகிழ்வு கொள்கின்றோம். நன்றி.